வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். கொத்தவரங்காய் வந்து எப்பயுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க கொத்தவரங்காய் கூட்டு. கொத்தவரங்காயில் பொரியல் பண்ணால் புளிக்குழம்பு வைக்கலாம், இல்லை சாம்பாரில் கூட போடலாம். இன்றைக்கி வந்து நம்ம கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கொத்தவரங்காயை நல்லா கழுவிட்டு இந்த நுனி இருக்குல்ல, இந்த 2 நுனியை உடைச்சிட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா 2 நுனியும் வந்துடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கத்தியை வச்சு கூட இது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்து வந்துக்கலாம் கழுவிட்டு. இப்போது கொத்தவரங்காயை நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து நான் எந்த பாத்திரத்தில் கூட்டு செய்கிறேனோ அதே பாத்திரத்தில் தான் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோடு அடுத்து வந்து பாசிப்பருப்பு இருக்குல்ல, பாசிப்பருப்பு வந்து நான் சின்ன கப்பு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இதை கழுவி எடுத்து வந்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பையும் நல்லா கழுவி எடுத்து வந்துட்டேன். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து கூட்டு செய்கிறதுக்காக நான் கொத்தவரங்காய் வந்து பொடுசாக கட் பண்ணி போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, அதே பாத்திரத்தை தான் நான் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் கொத்தவரங்காய் எப்பயுமே ஹார்டாக இருக்கும். எப்பயுமே வேக வைப்போம். பொரியல் கூட்டு எதுனாலும் வேக வச்சு தான் பண்ணணும். இப்போ வந்து கொத்தவரங்காயிலேயே நம்ம பாசிப்பருப்பு கழுவி வச்சோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது கொத்தவரங்காய் கூட்டுக்கு தேவையான உப்பையும் இதிலையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போது கொத்தவரங்காய் ஓரளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தவரங்காய் வந்து எப்போ செஞ்சாலுமே வந்து இந்த மாதிரி வேக வச்சு செய்யணும். கூட்டுக்கு, பொரியலுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஏன்னா வந்து கொத்தவரங்காய் வந்து ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வேக வச்சு தான் செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்கோம். அதனால் ஒரு கிண்டி விட்டுடலாம். பாசிப்பருப்பும் கொத்தவரங்காயும் வேகிறதுக்கு ரெண்டுமே சரியாக இருக்கும். ஏன்னா பாசிப்பருப்பும் நல்லா குழஞ்சி வந்தால் தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். கொத்தவரங்காயும் அதுலேயே வெந்துடும். இப்போது மூடி போட்டு நல்லா வேகட்டும். இது வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டால் போதும். ரொம்ப கிண்ட வேண்டாம். ஏன்னா கொத்தவரங்காயும் உடஞ்சிடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தவரங்காயும் உடஞ்சிடும். ஸோ அடிக்கடி கிண்டி விட வேண்டாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டால் போதும். ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கிண்டி விடுங்க. இப்போ வந்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அது வந்து அந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் அடுத்து கூட்டு பண்ணிடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து கொஞ்சோண்டு வற்றிருக்கு. இன்னும் கொஞ்சம் வற்றணும் நல்லா. இது வந்து சைட்லலாம் நம்ம பருப்பு சேர்த்ததுனால பொங்கி வந்திருக்கு. அதனால தான் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்க சொன்னேன். இந்த மாதிரி பருப்பும் கொத்தவரங்காயும் சேர்த்து வேக வைக்கும் போது கொஞ்சம் பெரிய வடை சட்டியிலையோ இல்லை பெரிய பாத்திரத்துலையோ வேக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பருப்பு இந்த மாதிரி வந்து பொங்கி வரும். அதனால் பாருங்கள், தண்ணி வந்து ஓரளவு வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் சரியாயிடும். இப்போது திரும்ப ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பருப்பு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. பாருங்கள், தண்ணி தெரியுது. இதில் வந்து இந்த பருப்பும் கொத்தவரங்காய் ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு. பருப்பு மட்டும் இன்னும் லைட்டாக வெந்தால் போதும். இந்த தண்ணியிலேயே வெந்துடும். மூடி வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது சிம்மில் வச்சுருங்க லாஸ்ட்டாக வேகும்போது. ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சோண்டு இருக்கிறதுனால சிம்மில் வச்சிடலாம். சப்போஸ் வந்து நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு போட்டிருக்கோம். நம்ம கொத்தவரங்காயும் பருப்பும் இன்னும் வேகலை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் லைட்டாக அதில் தண்ணி தெளித்து விட்டு வேக வைங்க. இப்போது அதில் வந்து கொஞ்சோண்டு தான் தண்ணி இருந்தது வற்றத்துக்கு. அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சில்லு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு 5-6 சில்லு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து 1 தான் நான் எடுத்திருக்கேன். காரம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாவும் மிளகும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் தண்ணி. இப்போது நம்ம திறந்து பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா வந்து பருப்பு கொத்தவரங்காய் ரெண்டுமே சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், பருப்பும் நல்லா குழைவாக ஆயிடுச்சு. கொத்தவரங்காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போது பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வற்றிடுச்சு. பாருங்கள், இப்போது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்து இதில் வந்து நம்ம தேங்காய், சீரகம்,
சோம்பு, மிளகு, பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி லைட்டாக சேர்த்துக்கலாம். இதில் இப்போது அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், மிக்ஸி ஜார் கழுவி சேர்க்குறேன்னு லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். பாருங்கள், அந்த தேங்காய், சோம்பு, மிளகு இதெல்லாம் அரைச்சி போட்டதுனால, பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டதுனால போட்டு கிண்டும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போது இது ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இதுக்கு இப்போது தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் எப்பயும் பொரியலுக்கு கூட்டுக்கு சேர்க்குற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு வெடிக்க போகிற நிலைமை ஸ்டேஜில் இருக்குது. அதில் வந்து நம்ம 2 வத்தல் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் ஒன்றே வந்து நான் உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, வத்தல் நல்லா காஞ்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தாளிப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை போய் கொத்தவரங்காய் கூட்டில் சேர்த்துக்கலாம். அப்படி கூட்டில் சேர்த்துட்டு இதை ஒரு கிண்டி விட்டால் அவ்வளோ வாசனையாக இருக்குது. பாருங்கள், நம்ம கூட்டில் வந்து தாளித்து கொட்டினோன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது கிண்டி விடும் போதே. இப்போது இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட கொத்தவரங்காய் கூட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட கொத்தவரங்காய் கூட்டு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை வந்து தொட்டுக்கையாகவும் வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாசனை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வந்து அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுனது, சோம்பு அரைச்சி ஊற்றுனது, மிளகு இதெல்லாம் ஊற்றுனதுனால அதில் தாளித்து கொட்டினதுக்கப்புறம் இன்னும் அவ்வளோ வாசனையாக இருக்குது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.